Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக வெற்றிக்கழக கருத்தரங்கு நடக்கும் வளாகத்தில் தடுப்புகளை தகர்த்து உள்ளே நுழைந்த தொண்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்கலாம். பிரதீஸ்வரன் வணக்கம். தொண்டர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள், என்ன விவரம்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கோவை மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்க கூட்டம் குறும்பபாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 2வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. நேற்று சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 3 மாவட்டத்தை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு கருத்தரங்கம் நடைபெற்ற நிலையில இன்று 2வது நாளாக திருப்பூர், கோவை, கரூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு இன்று இந்த கருத்தரங்கம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை முதலே கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான தொண்டர்கள் நுழைவாயில் முன்பு காத்திருந்தனர். பவுன்சர்கள் அவர்களை முழுமையாக பரிசோதனை செய்த பின் அவர்களுக்காக வழங்கப்பட்ட பிரத்யேக QR கோடு பதிக்கப்பட்ட அடையாள அட்டையை சரிபார்த்த பின்பே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அடையாள அட்டை இல்லாத நபர்களை உள்ளே அனுமதிக்காத நிலையில ஏராளமான தொண்டர்கள் வெளியிலேயே காத்துக் கொண்டிருந்தனர். நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு இங்கு இந்த கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கருத்தரங்களை பேசுவதற்காக தற்போது வந்தடைந்தார். இந்நிலையில விஜயை பின்தொடர்ந்து வந்த ஏராளமான இளைஞர்கள், பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கல்லூரி வளாகத்துக்குள் எப்படியாவது உள்ளே செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கிருந்தக்கூடிய காம்பவுண்ட் சுவர்கள், கம்பி வேலிகள் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அந்த கல்லூரி வளாகத்திற்குள் குதிக்க முயற்சித்தனர். இந்நிலையில் அங்கு கல்லூரி வளாகத்திற்கு முன்பே அமைக்கப்பட்டுள்ள அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நுழைவு வாயில் ஆகியவற்றின் மீது ஆபத்தை உணராமல் உள்ளே ஏறி உள்ளே குதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் இளைஞர்கள் இங்கு இருக்கக்கூடிய தடுப்புகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைய வேண்டும் என்ற முயற்சியோடு தற்பொழுது இங்கு குவிந்துள்ளனர். மேலும் கருத்தரங்கம் வளாகத்தின் கேட் முன்பு குவிந்த இளைஞர்களை போலீசார் துரத்தியதால் போலீஸ் அராஜகம் ஒழிக எனவும் உள்ளே விடும் வரை போராடுவோம் எனவும் கோஷங்கள் எழுப்பியவாறு தற்பொழுது இந்த கேட்டை முற்றுகையிட்டு இந்த இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று இதே போன்று தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்த வாகனத்தை முற்றுகையிட்டதால் அவர் வேறு வழியாக வளாகத்திற்குள் சென்று கருத்தரங்கத்தில் பேசினார். இன்று அதை தவிர்க்கும் வகையில் ஏராளமான பவுன்சர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அந்த அடையாள அட்டை இல்லாததால் வெளியிலேயே காத்திருக்கிறார்கள். தற்பொழுது உள்ளே விடுமாறு கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.